இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டு மேனும் டெத்தும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்க ஒரு பிரிட்ஜ் மேல. அது கீழே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொலையே வந்து அப்படியே நடக்குது. அப்படி இருக்க சமயத்துல ஆக்சுவலா நினைச்சிட்டு கேட்டீங்கன்னா இந்த ஓல்டு மேன் வந்து அவர் ரொம்பவே வந்து ரொம்ப வருஷமா தனிமையில இருக்கனால அவரை வந்து சாகறதுக்காக ட்ரை பண்றாரு. அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டெத் வந்து வருது. பாக்குறதுக்கு இதுதான் வழியா, நான் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சைபீரியாக்கு அப்படியே கோல்டுல கூட்டிட்டு போறது. அவர் அப்படியே ஐஸ் ஆயிட்டாரு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வால்கனோ கூட்டிட்டு போறது. அந்த இடத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறாரு. தண்ணி கடையில கூட்டிட்டு போற அங்க ஒத்து வரல. கடைசியா ஈஃபில் டவர் கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் குதிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து பயப்படுறாரு. சரி கடைசியா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு அப்படியே கூட்டிட்டு போனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ட்ரெயின் கிட்ட வரப்போது. இவர் ரொம்பவே பயந்துடுறாரு. அந்த சமயத்துல நான் சாகவே விரும்பல அப்படின்னு கத்த அவர் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பழைய பிளேஸ்க்கே வந்து போயிடுறாரு. இப்ப அந்த டெத் கிட்ட என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு சொல்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் சொன்ன விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. சோ இவரை விட்டுருது. சோ இப்ப அவரும் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தை சுத்தி பார்க்கறதுக்காக அப்படியே போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரமா டெத்தோட உருவத்துல இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் இவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணுச்சு.